இங்க காணாம போன ஹீரோயின் ஃப்ரெண்ட கண்டுபிடிக்க மேலிடத்திலிருந்து பிரஷர் போட ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டருமே டிவில அனௌன்ஸ் பண்ணிட்டு போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்ட சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம இறந்து போன பாபுஜியோட கேஸை விசாரிக்க கேஸ் ஃபைல்லாம் ரெடி பண்ணி ஹெட் கான்ஸ்டபிள் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கலாமான்னு கேட்கறாங்க. ஆனா அவர் பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்துறாரு. ஆக்சுவலா இந்த போலீஸ் கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க மாமா பையனுக்கு இந்த கான்ஸ்டபிள் வேலையை வாங்கி தரதுக்காக நிறைய சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து இன்ஸ்பெக்டரை கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டருமே அது லேடி கான்ஸ்டபிளுக்கான சீட்டு, ஸோ எப்படி தரதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. இவனுமே பேசி எப்படியே கரெக்ட் பண்ணி இந்த சீட்டை வாங்கலாம் முடிவு பண்ணி வச்சிருப்பா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு வேலைக்கு சேர்ந்துருவா. ஸோ அப்பத்துல இருந்து இந்த பொண்ணு மேல சம கடுப்பாகி இப்ப இந்த கேஸ் கூட இந்த பொண்ணு கிட்ட தராமலே விட்டுறாங்க. அண்ணி இந்த பொண்ணுமே காணாம போன ஃப்ரெண்டோட போஸ்டரை ஒட்டிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இதுக்கு முன்னாடி காணாம போன பொண்ணோட அண்ணன் வந்து இதே மாதிரி தான் நானும் ஓட்டினா, நான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போறான். ஆக்சுவலா ஒரு நாள் இந்த பொண்ணு ரொம்ப ஃபீவர்ல படுத்திருப்பா. அப்ப இந்த பொண்ணு தான் அவங்க அம்மா மாதிரி ரொம்ப பார்த்திருப்பா. ஸோ நீ எப்பவுமே பயப்படாத, நீ தைரியமா இருந்தா என்ன வேணா சாதிக்கலாம்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணிருப்பா. இப்ப அந்த ஞாபகம் வந்து நம்ம பயந்துகிட்டே இருந்தா நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியாது. ஸோ நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நம்ம தைரியமா இந்த கேஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறா. அந்த திருவிழாக்கு போகும்போது அந்த இறந்து போன பாபுஜியோட ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் போய் பாபுஜியை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணை ஒன் சைடு லவ் பண்ணிருப்பான். ஆனா திருவிழால டான்ஸ் ஆடும்போது தெரியாம தான் விழுந்திருப்பான். அந்த பொண்ணு கோவத்துல அடிச்சிரா. இருந்தாலுமே அந்த பொண்ணு மேல கோவப்படாம அந்த பொண்ணு மேல தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு மன்னிப்பே கலான்னு தான் போயிருப்பான். பட் அதுக்குள்ள இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். அப்பதான் அவன் நல்லவனே தெரியுது. சோ இதை பத்தி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கிட்டே கேட்கறாங்க. ஆனா அவர் எது கேட்டாலுமே திமிராவே பதில் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து இந்த கேஸை எடுத்துட்டு இருக்க அந்த கான்ஸ்டபிள் வந்து என் கேஸை நீ ஏன் விசாரிக்கிறன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சோ இது தெரிஞ்ச ஹெட் கான்ஸ்டபிளும் இந்த பொண்ணு மேல கோவப்பட்டு இனிமேல் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அதனால நீ அடவிக்கிட்டா காட்டுக்குள்ள நைட்டு நீ தான் ரூந்துக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. பார்த்தா இவரும் கூடவே அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துறாரு. நான் படுத்துக்கிறேன், நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. பட் இந்த பொண்ணு அந்த காட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு லைட் எடுத்து அடிக்கிறா. பார்த்தா இந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டும் வர பிம்பம் மாதிரி ஒன்று தெரியுது. அதை பார்த்ததுமே காட்டுக்குள்ள போறாங்க. இவரும் பின்னாடியே போறாரு. பார்த்தா மேல நிறைய காகம்லாம் பறந்துட்டு இருக்கு.